துரோகி பழனிசாமியும் விடியல் ஆட்சி தருவேன் என கூறும் திமுக வேட்பாளரையும் தொகுதி மக்கள் ஓடவட வேட்டுகின்றனர். இதற்கு மாற்றமாக புரட்சித்தாய் சின்னம் அவர்கள் ஆசியுடன் பல்லடம் தொகுதியில் மக்களின் ஆதரவுடன் வெற்றி பெறுவோம். பல்லடம் சட்டமன்ற தொகுதியில் தென்னந்தோப்பு சின்னத்தில் கழக வேட்பாளர் போட்டியிடும் அன்பு ரமேஷ் திருப்பூரில் பேட்டி. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் சட்டமன்ற தொகுதியில் தலைவர் மக்கள் முன்னேற்ற கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் அன்பு ரமேஷ் தேவர் அவர்கள் திருப்பூர் பிரிட்ஜ்வே காலனியில் உள்ள அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் மாநில தலைவரும் மாநில பொதுச் செயலாளருமான கர்ணன் சந்தித்து கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் சேர்ந்து பொன்னாடை அணிவித்து ஆதரவு திரட்டினார். தொடர்ந்து துண்டு பிரசுரங்களை வழங்கி தென்னந்தோப்பு சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். அதனைத் தொடர்ந்து திருப்பூரில் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் கூட்டணி கட்சியின் மாநில தலைவரும் மாநில பொதுச் செயலாளருமான கர்ணன் செய்தியாளர்களை சந்தித்தார். சார்பாக பல்லடம் தொகுதியில் மாண்புமிகு புரட்சித் தலைவி சின்னம்மா அவர்களுடைய ஆதரவு பெற்ற வேட்பாளர் அனைத்து இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளர் திரு நமது ரமேஷ் அவர்கள் பல்லடம் தொகுதியில் போட்டியிடுகிறார். எங்கள் கட்சி அலுவலகத்தில் இன்று அவருக்கு சிறப்பான வரவேற்பு கொடுத்து அவரை வாழ்த்தியிருக்கின்றோம். பல்லடம் தொகுதியில் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் நிச்சயமாக வெற்றி பெறுவார். பல்லடம் தொகுதியில் ஏற்கனவே பல பிரச்சனைகள் இருக்கின்றது. அந்த பிரச்சனைகளெல்லாம் சரி செய்வதற்கு எங்கள் அன்பு தோழர் ரமேஷ் அவர்களுக்கு வாய்ப்பு, பல்லடம் தொகுதி மக்கள் வாய்ப்பு கொடுத்தால் நிச்சயமாக பல்லடத்தில் ஒரு பெரிய மாற்றம் இருக்கும். குறிப்பாக சொல்ல போனால் பல்லடம் அந்த பாதை ரோடுகளில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இடைஞ்சலாக இருக்கும். அதில் நம்ம அந்த புறவழிச்சாலை வேணும்னு பல வருஷமாக போராடிட்டு இருக்காங்க அந்த மக்கள். அது இதுவரையிலும் வரல. எங்களுடைய வேட்பாளர் வெற்றி பெற்றார் என்றால் முதல் வேலையா புறவழிச்சாலை கொண்டு வரதுக்கான அனைத்துடைய ஏற்பாடு செய்வார் என்பதை எங்கள் அகில இந்திய பார்வையாளர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இந்த சின்னம்மா ஆசியுடன் தென்னந்தோப்பு சின்னத்தில் போட்டியிடுகிறேன். அகில இந்திய பார்வர்டு பிளாக் கட்சியின் அண்ணன் தமிழ் மாநில பொதுச் செயலாளர் தமிழ் மாநில தலைவர் அண்ணன் கர்ணன் அண்ணன் அவர்களை இன்னைக்கு சந்தித்து ஆசி பெறுவதற்காண்டி நாங்கள் வந்திருக்கோம். பல்லடம் சட்டமன்ற தொகுதியில் நாங்கள் வெற்றி பெற்றால் பல்லடத்தில் உள்ள அனைத்து குறைகளும் சரி செய்து நாங்கள் கொடுப்போம். அந்த பல்லடம் தொகுதி மக்கள் மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. பல்லடத்தில் துறை எடப்பாடிக்கும் விடியல் ஆட்சி தரன்னு சொன்ன திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளரையும் அந்த தொகுதி மக்களை ஓட ஓட விரட்டுறாங்க. தொகுதிக்குள்ளே வர விடலை. அதுக்கான மாற்றமாக நாங்கள் சின்னம்மா ஆசியுடன் அந்த தொகுதியிலிருந்து வெற்றி பெறுவோம் அப்படின்னு தெரிவித்துக் கொள்கிறேன்.